Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்டார்டர் ரெசிபி, சைனீஸ் ஸ்டார்டர் வெஜ் மஞ்சூரியன் பால்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் வந்து யூஸ்வலாக நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு எடுக்கிறது தான். முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட், அப்புறம் வந்து குடமிளகா நம்மளோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ நல்லா பொடுசாக சாப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கப் மைதா, அதுக்கு வந்து ஒரு அரை கப் வந்து கார்ன்ஃப்ளவர், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல நம்ம பால்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து இந்த மாவில் இந்த வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். தண்ணி வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். ஸோ இந்த மாவில் வந்து ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒயிட் பெப்பர், கொஞ்சமாக சில்லி பவுடர், அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ். ஸோ ஒன்று போல நல்லா சேர்த்து பிசைஞ்சிடலாம். தண்ணி தேவைப்பட்டாதான் நம்ம ஊற்றலாம். ஸோ இப்படி பிடிக்க வருது பாருங்க, இதுதான் கரெக்டானது. ஸோ தண்ணியே நான் ஊற்ற போகிறதில்ல, அந்த வெஜிடபிள்ஸில் இருக்க தண்ணியே போதும். இதை வந்து இப்போ சின்ன சின்ன பால்ஸை நம்ம உருட்டிடலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த பால்ஸை நான் இப்போ இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நான் தண்ணியே ஆட் பண்ணல, கரெக்டாக இருந்துச்சு அந்த காயில் இருக்க தண்ணியே பிசைகிறதுக்கு. ஸோ இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அடுத்து ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ டர்ன் பண்ணி போட்டுட்டேன். ஒரு 2 to 3 minutesல இந்த பால்ஸ் ரெடி ஆயிரும். ஆக்சுவலாக இந்த வெஜ் மஞ்சூரியன் பால்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் கிட்டத்தட்ட 200 to 300 rupees வரும். நம்ம வீட்டில் ஒரு 15 to 20 minutesல ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடலாம். இது ஒரு குயிக் அண்ட் ஈஸி ஸ்டார்டர் கூட. ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து ஓரளவு குக் ஆயிடுச்சு. இதை இப்போ ரிமூவ் பண்ண போகிறேன் நான். இதை இப்போ எடுத்துடலாம். ஸோ இப்போ ஆயில் வச்சுருக்கேன். ஒரு 4 பீஸ் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தாளில் இருக்கிற ஒரு 2 வெங்காயம். ஏன்னா நான் வந்து எடுத்துருக்கிறது ஒரு 10 பால்ஸ் தான் இருக்குது, அதுக்கு இது போதுமானதாக இருக்கும். இது லைட்டாக வதக்கும் போதே நம்ம அந்த பால்ஸு, அதுக்கு மேலே உள்ள சாசஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். टोमेटो केचप, அப்புறமா சோயா சாஸ், ஒயிட் பெப்பர், அப்புறம் சுகர் இல்லாட்டினா நாட்டு சக்கரை. சாஸுக்கு தேவையான சால்ட்.
இதெல்லாம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதிலே வத்தப்பொடி சேர்த்து போட்டிருக்கேன். அதை இதில் ஊற்றிட வேண்டியதான். ஸோ இப்போது நம்மளோட சாசஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. அது மேலே மஞ்சூரியன் பால்ஸும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போடுறேன், ஏன்னா இதுதான் மெயின் டேஸ்ட்டு கொடுக்குறது. ஸோ இப்போ நம்மளோட வெஜ் மஞ்சூரியன் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இந்த டிஷ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 15 to 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனுவலம் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.